ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது என்ன பார்க்கறத விட இது வந்து ஒரு சிரிக்கிறதா இல்லை நம்ம சொல்றது துக்கப்படுறதான்னு எனக்கே தெரியல. அது ஒரு துக்கமான விஷயம் அப்படிதாங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு துக்கமான விஷயம் தாங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இனி வரும் பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த ஒரு ஆராய்ச்சி மூலிமா, அதாவது சீனாக்காரங்க வந்து கண்டிப்பாக அதை நடைமுறைக்கு படுத்திட்டா இனி வரும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறது எனக்கு பொறுத்தவரைக்கும் தெரியுது. இல்லை உங்களுக்கு அப்படி என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து, அதாவது அவங்களுக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கும், அவங்களுடைய ஒரு கேள்விக்குறி வச்சுருப்பீங்க. அதை அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துக்கமான விஷயம் அதை நான் முன்னாடி சொல்கிறேன். சந்தோஷமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வானவில் அப்படிங்கிற ஒரு மக்கள், அது ஒரு பட்டாளமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இனி வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேபின், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட அடுத்த ஜென்ரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 2050 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா ஒரு 100% பார்த்தீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அது வந்து 15% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வானவில் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு மக்கள் தொகை உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்து கண்டிப்பாக உலகம் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவியல் சொல்கிறதுனா வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன நியூஸ்ப்பா அந்த மாதிரி நியூஸ் வந்து சொல்லுப்பா அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சீனாவை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா 2 ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ஷாக்கான நியூஸ் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வானவில் கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த நியூஸ் கண்டிப்பாக இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சப்போஸ் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகள் பெற்றுக்க முடியும், அவங்களும் ஒரு தாய் மையத்தோட தாயை உருவாக்க முடியும், தாயாக மாற முடியும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தால் இருக்கிற மீதி வந்து ஆண்களுடைய நிலைமைகள் என்ன, இது வந்து இயற்கை முரண்பாடுகள் எதிரானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு இயற்கை முரண்பாடும் எதிரானது தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் அது மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி கண்டிப்பாக இது ஒரு உலகத்தை சொல்கிறது, நம்ம உலகத்தை வந்து அழிவு நோக்கிய வந்து போயிட்டுருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய, அதாவது விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டுருக்கோ அதே மாதிரி எந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் அப்படி கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக உலகம் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டா, சீனாக்காரன் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. அதனா டவுட்னு சொல்கிறத விட இது ஒரு தப்பாக ரைட்டான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி அது ஒரு நடைமுறைக்கு வந்தால் அந்த குழந்தையோடைய ஹெல்த்து வந்து கண்டிப்பாக 100% அதாவது பியூராக இருக்குமா, அதாவது அதனுடைய ஃப்யூச்சரில் வாழும் போதும் சரி, அதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஏதாவது வந்தாலும் சரி தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கா, இல்லை அப்படியே வந்து தாய்ப்பால் வந்து கிடைக்குமா, அதுக்கான முறையான ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பயோகால் சைல்டு, அதாவது 2 ஆண்களிலிருந்து இணைந்து உருவாகும் வந்து குழந்தைக்கு வந்து பயோகால் சைல்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமாக அந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நாள் நடந்தால் அந்த குழந்தைக்கான நம்ம இப்போ இருக்கிற அந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்தும் சரி, அது ஆண்களும் இருக்கிற குழந்தைக்கும் ஊட்டச்சத்தும் சரி சரியாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் அது சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் சப்போஸ் நடந்தால், அதாவது இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வயசுலையும் சரி, 5 வயசு டு ஒரு 60 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பாலியல் வன்கொடுமை வந்து மிக தள்ளப்படுறாங்க. இந்த வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறுமா இல்லை சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். இல்லை அப்படி நடந்தாலையும் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்தே தான் தீரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இது எல்லாமே உங்களுடைய மக்களாகிய உங்களுடைய முன்னிலையில் நான் ஒரு கருத்தாக வைக்கிறேன். அப்படிங்கிறதே மறக்காமல் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சீனாவிலே கடந்த ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களையும் சரி இன்னொரு ஆண்களையும் சரி விந்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண்களை வந்து முட்டைக்குள்ளே செலுத்தி அது ஒரு புதிய ஒரு உயிரை வந்து உருவாக்கிங்கிறாங்க. அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
அது பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது மனிதன் அதாவது 2 ஆண்கள் ஒரு ஆண்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தணுக்களை இணைத்து கருவை உருவாக்க முடியும் சாத்தியக்கூறு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்களும் இணைந்து அப்படி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வந்து பயோகால் சைல்டு ஏன்னா அப்படின்னு பெயர் வைக்கப்படும், அதாவது பெயர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து விஞ்ஞானிகள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்தால் இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. கண்டிப்பாக இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து இயற்கைக்கு வந்து மிகவும் ஒரு பேரழிவு தான் நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் இப்படி கண்டுபிடிச்சி நடைமுறைக்கு அதாவது நிறையா வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100% வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் நானும் உணர்வுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களும் சரி, நிறைய பெண்களும் சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லா இளைஞர்களும் சரி, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை வந்து முன்னாடி வைங்க, பார்ப்போம். அதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி பேசுகிறதுக்கும் சரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இப்போ தான் சொல்கிறது, நம்ம வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எதாவது சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மிஸ்டேக் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நிறையா வீடியோக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ரெட் லைட் ஏரியா அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் போடுறோம் வந்து அதுக்கு மட்டும்தான் கமெண்டும் நிறையா வியூஸும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லதாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த நல்ல விஷயமும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கும் நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களிடையே உங்களுக்கும் சொல்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா பின்னாடி சும்மா இதெல்லாம் இருக்குது, சும்மா தகடம் டப்பா அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த என்னடா தாடியெல்லாம் விட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கணும் முக்கியம் இல்லைங்க, கரெக்டான ஒரு பதிவு மக்களிடையே வந்து போய் அது சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது என்னுடைய இடமும் இப்படி தான், நான் இருக்கிற இடமும் சொல்லி பெருசாக வந்து ஹை லெவல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை நான் ஊற்றிட்டு இருக்கேன். அது மக்களாகவே பார்த்து கொடுத்ததும் சரி, இந்த வீடும் சரி, நான் இருக்கிற இடமும் சரி,